நம்ம தினம் தினம் பார்க்குற இந்த நிலா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில சமயம் வளர்பிறையாகவும், சில சமயம் தேய்பிறையாகவும், சில சமயம் முழு நிலவாகவும், சில சமயம் நம்ம கண்ணுக்கே கூட தெரியறது இல்லை. ஆனால் இங்கே பூமியை நிலா சுற்றி வர்றதை பாருங்களேன். அது எங்கேயாவது ஷேப் மாறுதா என்ன? இல்லை தானே. ஆனால் பார்க்குற நமக்கு மட்டும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷேப்பில் தெரியுது. அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலாவுக்குன்னு சொந்தமான ஒளி கிடையாது. அது சூரியன்லேருந்து வர ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மூலியமாக தான் பூமியிலேருந்து பார்க்குற நமக்கு அது பிரகாசமாக தெரியுது. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம சோர்ஸ் ஆஃப் லைட். இதை நம்ம சன்னுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாலை நம்ம மூணுன்னு எடுத்துக்கலாம். இப்போ மூன் சன்லைட்டுக்கு நேராக இருக்கிறப்போ சன்லைட் படுற ரீஜன் மட்டும் இலுமினேட் ஆகி நம்மளுக்கு பிரகாசமாக தெரியுது. ஆனால் சன்லைட் போகாத ரீஜன் நம்மளுக்கு டார்க்காக தெரியுது. பார்த்தீங்களா? சன்லைட் மூனோட இந்த ரீஜனில் படுறப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாக இலுமினேட் ஆகுது. அதான் சன்னோட சைட்லேருந்தே பார்க்குற உங்களுக்கு இது ஃபுல் மூன், அதாவது பௌர்ணமியாக தெரியுது. ஆனால் சன்லைட் படாத இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இது டார்க்காக இருக்குது. அதான் சன்லைட்டை ஃபேஸ் பண்ணாத ரீஜனை நாம் பார்க்குறப்போ நியூ மூன், அதாவது அமாவாசை நடக்குது. நமக்கு ஆல்ரெடி மூனோட ஆர்பிட் எர்த்தோட ஆர்பிட்டல் பிளேன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி ஸ்டில்ட்ல இருக்கும்னு நல்லாவே தெரியும். ஏதாச்சும் ஒரு லூனார் நோட்ல மூணு இருந்து சன், மூன் அண்ட் எர்த் இந்த மூணுமே ஸ்ட்ரெயிட்டா இப்படி அலைனானா சோலார் எக்லிப்ஸ் நடக்கும். சன், எர்த் அண்ட் மூன் அப்படின்னு இப்படி அலைனாச்சுன்னா லூனார் எக்லிப்ஸ் நடக்கும். இது அடிக்கடி நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனா இப்படி அலைனாகாம மூன் சும்மா சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவுல வந்தாலே மூனோட டார்க் சைடு எர்த்தை ஃபேஸ் பண்றதால நியூ மூன் கிடைக்குது. அதே மாதிரி எர்த் சன்னுக்கும் மூனுக்கும் நடுவில் வரப்போ மூனோட இலுமினேட்டட் சைடை நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியறதால நமக்கு ஃபுல் மூன் தெரியுது. அமாவாசையும் பௌர்ணமியும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ வளர்பிறையும் தேய்பிறையும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே திரும்பவும் இந்த பால் தான் மூணா இருக்க போது, இந்த லைட் சோர்ஸ் தான் சன்னா இருக்க போகுது. நானும் என் கூட சேர்ந்து இந்த பாலோட ரெவல்யூஷனை பார்க்க போகிற நீங்களும் தான் எர்த். இந்த பாலை நான் இப்படி வைக்கிறப்போ பாலோட ஷேடோ ரீஜன் தான் நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இப்போது மெதுவாக நான் நகர லைட் பால் மேலே பட ஆரம்பிக்குதா? இப்படியே அதிகமாகி ஒரு கட்டத்தில் பாதி வெளிச்சமாக பாதி டார்க்காக இருக்குது. இப்படியே இன்னும் நகர மூன், அதாவது இங்கே நம்ம பால் மேலே ஃபுல் லைட்டும் படுது. இப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே போனால் மெதுவாக ஆப்போசிட் சைடில் இருந்து வர லைட் குறைஞ்சிட்டே வந்து திரும்பவும் பால் பாதி பிரைட் பாதி டார்க்காக இருக்கா? இப்படியே நகர்ந்துக்கிட்டே போக இன்னும் சின்னதாகி கடைசியில் நம்ம ஸ்டார்ட் பண்ண பொசிஷனுக்கே வந்துடுறோம். இதுதான் ஆக்சுவலாக ஸ்பேஸில் நடக்குது. இந்த மாதிரி நிலா ஒவ்வொரு நிலைகளை அடையுது இல்லையா? இதைத்தான் நாம ஃபேசஸ் ஆஃப் மூன், அதாவது நிலவின் நிலைகள்னு சொல்லுவோம். இந்த நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். வேக்சிங், வேனிங், கிபஸ் அண்ட் கிரெசன்ட். வேக்சிங் அப்படின்றது வளர்றத குறிக்குது. வேனிங் அப்படின்றது குறையறத குறிக்குது. பாதியை விட அதிகமாக தெரிகிற மூனை தான் நாம கிபஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாதியை விட கம்மியாக தெரிகிற மூனை நாம கிரெசன்ட்னு சொல்லுவோம். எர்த்தை சுற்றி வர மூனோட பொசிஷனை நாம் 4 குவார்ட்டர்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் மூணு இருக்கிறப்போ மூணே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை தான் நாம் நியூ மூன்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கப்புறம் அது கிரெசண்ட்டாக மாறுது. ஏன்னா இது பாதியை விட கம்மியாக தானே தெரியுது. அண்ட் இங்கே மூன் பெருசாகிட்டு இருக்கா இல்லைன்னா சின்னதாகிட்டு இருக்கா? பெருசாகிட்டே தானே இருக்குது. அதனால் இது வேக்சிங் கிரெசண்ட். இப்படியே அது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரை ரீச் பண்ணுது. அண்ட் இங்கே இருக்கிறப்போ நிலா பாதியாக நமக்கு தெரிகிறதால அதை நாம் ஹாஃப் மூன்னு சொல்கிறோம். இப்படி நிலா பாதி வெளிச்சமாக பாதி டார்க்காக இருக்கிறத தான் நாம் லூனார் டைகாட்டமி, அதாவது சந்திரனின் இரட்டை நிலைன்னு சொல்லுவோம். இது நடக்கிறப்போ இந்த 3 செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸும் மூனில் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுற மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். சரி, இந்த ஹாஃப் மூன் ஃபேஸில் இருந்து மூன் நகர்றப்போ அது பாதியை விட பெருசாக தானே இருக்குது. அதனால் இந்த ஃபேஸை கிப்பஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மூன் பெருசாகிட்டு இருக்கிறதுனால அது வேக்சிங் கிப்பஸ்.
இப்படியே வளர்ந்துக்கிட்டே அது செகண்ட் குவார்ட்டருக்கு வருதா? இந்த செகண்ட் குவார்ட்டரில் மூன் இருக்கிறப்போ தான் நமக்கு மூன் ஃபுல்லாக தெரியும். அதனால் இதை நாம் ஃபுல் மூன், அதாவது முழு நிலவுன்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் நிலா குறைஞ்சிக்கிட்டே வருதா? ஸோ இது கண்டிப்பாக வேனிங் ஃபேஸ் தானே. அண்ட் இந்த ஃபேஸில் நிலா பாதிக்கு மேலே பெருசாக தானே இருக்குது. ஸோ இது வேனிங் கிபஸ் ஃபேஸ். இப்படியே குறைஞ்சிட்டே அது தேர்ட் குவார்ட்டரை அடையுது. இதில் நமக்கு நிலா எக்ஸாக்டாக பாதியாக தெரியும். அதனால் இதை நாம் ஹாஃப் மூன்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னும் குறைஞ்சிட்டே வரப்போ இது வேனிங் கிரெசண்ட்டாக மாறுது. அண்ட் லாஸ்ட்டாக ஃபோர்த் குவார்ட்டருக்கு வரப்போ அது திரும்பவும் நியூ மூனாக மாறுது. இப்படி மூன் ஒரு நியூ மூன் ஃபேஸ்லேருந்து இன்னொரு நியூ மூன் ஃபேஸை அடையிறத தான் நாம் லூனார் சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லூனார் சைக்கிளில் வேக்சிங் கிரெசண்ட், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், வேக்சிங் கிபஸ், ஃபுல் மூன், வேனிங் கிபஸ், தேர்ட் குவார்ட்டர், வேனிங் கிரெசண்ட் அண்ட் நியூ மூன் அப்படின்ற இந்த 8 ஃபேஸஸும் இருக்கும். பூமியை சுற்றி நிலா ஒரு ரெவல்யூஷனை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 27.3 டேஸை எடுத்துக்குது. அப்போது அது ஒரு லூனார் சைக்கிளை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துக்கோ? 27.3 டேஸ்ன்னு தானே சொன்னீங்க? அதுதான் கிடையாது. அது ஒரு லூனார் சைக்கிளை முடிக்கிறதுக்கு 29.5 டேஸ் எடுத்துக்குது. அது ஏன்னு தெரியுமா? மூன் எர்த்தை சுற்றி ஒரு ரெவல்யூஷனை முடிக்க கிட்டத்தட்ட 27.3 டேஸ் எடுத்துக்கும் இல்லையா? ஆனால் மூன் இப்படி சுற்றி வரப்போ எர்த் என்ன ஸ்டேஷ்னரியாவாக இருக்கும்? சப்போஸ் எர்த் ஸ்டேஷ்னரியாக இருந்திருந்தா மூன் ஒரு ரெவல்யூஷன் முடிக்க எடுத்துக்கிற 27.3 டேஸை தான் ஒரு நியூ மூன் ஃபேஸில் இருந்து இன்னொரு நியூ மூன் ஃபேஸை ரீச் பண்ணவும் எடுத்துக்கும். ஸோ ஒரு லூனார் சைக்கிள் முடிய அப்ராக்சிமேட்டாக 27.3 டேஸ் ஆகியிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இது நடக்கிறது இல்லை. ஏன்னா எர்த் ஸ்டேஷ்னரியாக இருக்கிறது இல்லை, அதுவும் சன்னை சுற்றி ரிவால்வ் பண்ணணும் இல்லை. இப்போது மூன் நியூ மூன் ஃபேஸில் இருக்கிற இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். அது அப்ராக்சிமேட்டாக 27.3 டேஸில் ஒரு ரெவல்யூஷனை முடிச்சுட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வருது. ஆனால் அது இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்குள்ளே எர்த் கொஞ்சம் நகர்ந்துடும். ஆமாம், இந்த பொசிஷனில் நமக்கு நியூ மூன் கிடைக்குமா என்ன? நியூ மூன் கிடைக்க சன், மூன் அண்ட் எர்த் இந்த மூணுமே நேராக இருக்கணுமே. இப்படி நேராகிறதுக்காக மூன் இன்னும் அப்ராக்சிமேட்டாக 2.2 டேஸ் எடுத்து சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில வரும். அதான் 27.3 டேஸ் கூட 2.2 டேஸ் ஆட் ஆகி ஒரு லூனார் சைக்கிள் முடிய கிட்டத்தட்ட 29.5 டேஸ் ஆகுது. இந்த வீடியோவில் நாம் நிலாவோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். Until then, bye.